சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். சேது எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு வந்ததா மனமேடையில உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நேரா சேதுவோட கையில தாலியை கொடுக்குறாங்க. அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயப்பா, இதை தாமரை உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லிட்டா நான் கண்டிப்பா தாமரையோட கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. உடனே சாவித்ரி, என்ன உண்மை இதை கண்டுபிடிச்சிருப்பானா, அதனாலதான் இப்படி இவன் டிராமா பண்ணிட்டு இருக்கானா, இல்ல என்ன பிளான் வச்சுட்டு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சாவித்ரி. உடனே ரஜங்கம் கிட்ட போயிட்டு, அண்ணன் இவன் ஏதோ ஒண்ணு சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்றான். ஆனா இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் எதுவும் பார்க்க மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கைய உங்க பையன் தான் கெடுத்தான்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே மோகனா, போதும் நிறுத்து சாவித்ரி, எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல சேது என்ன சொல்ல வரன்றத கேட்கலாமே, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நீ பேசு. சேது அவர்களுடைய அப்பா பேச்சுக்கு கட்டுப்பட்டு இங்க வந்திருக்கான். அப்படிப்பட்டவன் எதுக்காக உன் பொண்ணை ஏமாத்தவான், அதை கொஞ்சம் நினைச்சு பாருன்னு சொல்லிட்டு அங்க மோகனா சொன்னதும் இப்ப சாவித்ரி ஒரு பக்கமும் தாமரை ஒரு பக்கமும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப சேது தாமரை கிட்ட என்ன கேள்வி கேட்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.